நாங்கள் பாடும் மீன் இருக்கிற அந்த இடத்த நெருங்கிட்டோம். இதுதான் அந்த ஃபிஷ், டோட் ஃபிஷ் என்று சொல்லப்படுது. அதாவது மீன் பாடுற மீன் தான் சொல்றீங்க. இந்த இடத்துல தான் இந்த இருக்க தூணுக்கு பக்கத்துல வந்து நீங்க வரும்போது, அதாவது ஆறும் கடலும் சந்திக்கிற ஒரு இடம். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நாங்கள் ஆறு, அதை இது அந்த மண்ணை தாண்டி கடல். இப்போ இரண்டு பேரும் சந்திக்கிற ஒரு இடத்துல இருக்கோம். மட்டக்களப்பில் இது ஒரு முக்கியமான ஒரு இடம். இப்போ வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த மீன்பாடும் தேன்நாடு அப்படின்ற ஒரு வசனம் இல்லை, ஒரு அந்த அந்த அதாவது பரம்பரையாகவே சொல்லப்படுகிற ஒரு வசனம் அப்படின்றத விட பரம்பரையாகவே மட்டக்களப்புக்கு இருக்கிற ஒரு பேர். இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோனுடைய நோக்கமா முழுசா இருக்கு. அது தொடர்பா முழுமையா அறிஞ்சு கொள்றதுக்கு ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. நான் திருப்பி சொன்னேன் மீன் பாடும் சொல்லி அதற்கான ஒரு ஆதாரத்தோட ஒரு ஆளை நாங்க சந்திக்க போறோம். என் பேர் சக்திவேல். என்ன செய்றீங்க? நான் ஒரு டூரிசம் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி இந்த மீன் பாடுது அப்படின்றத வந்து உறுதிப்படுத்தினீங்க? நானும் சரவணான்னு சொல்லி இன்னொரு போயும் சேர்ந்து அந்த ரிசர்ச் செய்தாங்க. நாங்கள் உண்மையாகவே இந்த சத்தம் அதாவது ஆற்றுக்குள்ளே இருந்து வருதுன்றதை எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. அப்போ எங்களுக்கு நார்மலாக போய் கேட்க முடியல. அதால் நாங்கள் அதுக்கென்று ஒரு தனி ஒரு உபகரணம் ஒன்று செய்து அந்த உபகரணத்தில் நாங்கள் போய் இங்கே இந்த இதில் சொல்லியிருக்கிற லொக்கேஷன்ஸில் இந்த இடங்களில் இதை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணினோம். சிலர் சொல்கிறாங்க இரவையில் தான் சத்தம் வரும், ஃபுல்மோன் அதாவது போயா நாளில் தான் வருமென்று. அது மெய்யாண்டு பார்க்குறதுக்கு பகலையிலையும் ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம். முழு நிலவு அல்லது ஃபுல்மோன் இல்லாத நாள்களிலையும் ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம். 2 நாளும் போனீங்க? 2 நாள் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு மாதம் முழுக்க போனோம். ஒரு மாதம் முழுக்க மார்னிங்கும் நைட்டும் செய்திருந்தோம். செய்து அதுலேருந்து எங்களுக்கு ஒரு சவுண்ட் கிராஃப் ஒன்று கிடைச்சிது. அந்த சவுண்ட் கிராஃபை ஏற்கனவே கணக்கு ரிசர்ச்சை சொல்லியிருந்தவங்க இது ஒரு குறிப்பிட்ட டோட் ஃபிஷ் என்று சொல்லப்படுகிற ஒரு விசையோட மீன் இனத்தை சேர்ந்தது என்று அவங்களோட சவுண்டோட நாங்கள் எடுத்த அந்த சவுண்டை ஒப்பிட்டு பார்த்துருந்தோம். அப்போ நீங்கள் பார்க்கலாம், இதில் கிட்டத்தட்ட அதே அழகுகள் அதே விதத்தில் ஒரே மாதிரி வேவ் லென்த் வந்ததால நாங்கள் நினைக்கிறோம் இதுதான் அந்த ஃபிஷ், டோட் ஃபிஷ் என்று சொல்லப்படுது. அதாவது மீன் பாடுற மீன் தான் சொல்றோம். அதாவது நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி எடுத்ததால இந்த படம் எப்படி கிடைச்சு உங்களுக்கு? இந்த படம் ஒரு ரிசர்ச் பேப்பர் ஒன்றில் இருந்தது. கலிஃபோர்னியாவில் போட் ஹவுஸ் என்று சொல்லப்படுற ஒரு இடத்துல இருந்து இந்த சிங்கிங் ஃபிஷ் என்ற சொல்ல அவங்க முதல் ரிசர்ச்சில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே வந்தவங்க 1800களில் இருந்து தொடர்ந்து இங்கே வந்த இந்த தொழில் நிமித்தம் வந்து போன ஆங்கிலேயர்கள் அவங்களோட புத்தகங்களில் இதை குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு நாங்கள் கண்டுபிடிக்கணும்ன்றபடியே நாங்களாம் அந்த ரெக்கார்டிங்ஸை செய்து நாங்கள் ரெக்கார்டிங் உங்களுக்கு சவுண்டை போட்டு காட்டுறோம். அந்த ரெக்கார்டிங்கில் கிட்டத்தட்ட ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம் இந்த டோட் ஃபிஷ் என்று சொல்லப்படுற இந்த ஃபிஷ்ஷாக தான் இருக்கணும், இதுக்குள்ளே இருக்கிறது. அதாவது இப்போ இல்லை நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவளவு சொல்கிறாங்க இது வந்து வாழான் தவக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தவக்க தேரை அந்த மாதிரியான எல்லாமே சேர்ந்து கோரஸா கத்தும் போது தான் சத்தம் வருதுன்ற ஒரு சாரார் சொல்றாங்க தானே? அதுதான் நான் நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி இந்த டோட் ஃபிஷ் என்ற சொல்லினுடைய நேரடியான அதாவது டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு டோடண்டா நான் நினைக்கிறேன் தேரை. ஆகவே தேரை மீன் என்றது நான் அப்படி வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க அந்த சத்தத்தை கேட்டீங்கன்னா உங்களுக்கு கூட விளங்க நினைக்கிறேன். நாங்க இதை அந்த சத்தத்தை எடுத்த நாங்கள் உங்களுக்கு நீங்க ரெக்கார்ட் பண்ண அந்த ஆடியோ இதை நான் ரெக்கார்ட் பண்ண ஆடியோ. மோட்டர் வேலை செய்யற மாதிரி தான் இருக்கு. நீங்க சொல்ற சரி. இந்த பிபிசியில வந்து இந்த ஆர்டிக்கல் அப்படித்தான் சொல்லியிருக்காங்க, ஒரு என்ஜின் வேலை செய்யற மாதிரி. ஆமா, பிபிசியில சிங்கிங் ஃபிஷ்ஷை பற்றின ஆர்டிக்கல் பிபிசியில வந்திருக்கு. அதுல அவங்க சொல்லியிருக்காங்க கலிஃபோர்னியாவில் ஹவுஸ் போட்னு சொல்லப்படுற இடத்துல 1980களில் இது கேட்டதாகவும், அது ஒரு கெமிக்கல் கிளாக், இது ஒரு ஆண் மீன் தன்னுடைய வீட்டினை கட்டியதற்கு பிறகு பெண்ணுக்காக அழைக்கின்ற ஒரு அழைப்பாக கால் என்று சொல்லுவாங்க. இந்த காலாகத்தான் இதை அவங்க பாக்குறாங்க. அப்ப இந்த சத்தம் இங்கேயும் அப்படித்தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கலாமோ? எவ்வளவு நேரத்துக்கு ரெக்கார்ட் பண்ணீங்க? நாங்க கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி ஒரு 2 வாரங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம். ஒவ்வொரு காலமே பின்னேரம் அதை ப்ரூவ் பண்றதா இருந்தா சில லொகேஷன்ஸ்ல அந்த சத்தம் இருக்கணும். ஆகவே கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேல நாங்க அந்த வேலைகளை செய்திருந்தோம். மிட் நைட்ல கொஞ்சம் கூட சத்தம் கேட்டுது. ஆழம் செல்ல சத்தம் கூடுறதை பார்த்திருந்தோம். நாங்க அந்த கிராஃப் எல்லாம் கறி வச்சிருக்கிறோம். ஆழம் போக போக அதனுடைய செறிவு கூடுறதை பார்க்குறோம். ஆனால் ஒரு ஒரு மனோர்த்தத்துக்குரிய அல்லது ஆச்சரியமான விஷயம், இதுவரையில்
200-300 மீனவர்களை நாங்க பேட்டி கண்டிருந்தோம். ஒருத்தர் வலையிலையும் இந்த மீன் படல. என்ன காரணத்துக்காக இவ்வளவு காலத்துக்கு ஒரு மீனும் பிடிபடல? அதான் இதை பற்றி இந்த மீனை பற்றி ஆய்வு செய்தவங்க சொல்றாங்க, இந்த மீன் ஒரு ஹெமோஃபிளாகிங், அதாவது தன்னை சுத்தி இருக்கிற சூழலோட தன்னை ஏற்றுக்கொள்ளும். அப்ப இந்த பாத்தீங்கன்னா அந்த கண் மட்டும்தான் வேறொரு ஷேப்ல இருக்கு, மலை கல்லுண்ட கற்பாறைகளுக்குள்ள இருக்கிறது. அது ஒன்று மட்டுமில்லை, இதை பற்றின குரல் வலையை பற்றி ஆய்வு செய்திருந்தாங்க. அந்த குரல் வலை வந்து இந்த சத்தத்தை சாதாரணமா ஊதுற நேரமே தோற்றுவிக்கிறதாக சொல்றாங்க. இது வந்து நீ எதுக்காக இதை செஞ்சீங்க? அதாவது இவ்வளவு ஒரு மாதம் இரவு பகலா போய் எடுத்து அதை ரெக்கார்ட் பண்ணி இதனுடைய நோக்கம் என்ன? உண்மையாவே மட்டக்களப்பில் இருந்து போனா எல்லாருமே நீங்க சொன்ன மாதிரி சிங்கிங் ஃபிஷ் இருக்கான்னு கேட்குறாங்க. அதே நக்கலாக திருப்பி இல்லாத விஷயத்தை நீங்க பொய் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து. ஆகதான் நான் உண்மையாவே யோசிச்சது, அதுக்கு பின்னுக்கு என்ன இருக்காண்டு. நாங்க நீரற மகளிரை பற்றி உயர்ந்து பேசுவதால என்னையோ அல்லது விபுலானந்தர் யாழ் நூலை பற்றி இங்க இருந்து பேசினதால என்னையோ நாங்க கொஞ்சம் புழுவர்களாக வர்ணிக்கப்படுறோம் வெளி மாவட்டங்கள்ல. அதை தடுக்கிறது தான் எனக்கு உண்மையா விருப்பமா இருந்தது. அதுதான் உண்மையா நாங்க செய்யறதுக்கான காரணம். இதை எப்படி நீங்க அதை ரெக்கார்ட் பண்றதுக்கு பாவிச்சீங்க? இது உண்மையா இந்த நீருக்குள்ள போய் ரெக்கார்ட் பண்றதுக்கான ஒரு உபகரணம் வரதால இலங்கை ரூபாயில் 60,000 ரூபாய்க்கு மேல வரும். அதை நம்ம இந்த ரிசர்ச்சுக்கு பயன்படுத்துறது கஷ்டம்ன்றபடி அந்த பண்புகளை எடுத்து இதுக்குள்ள அந்த பண்புகளை உள்செலுத்தி, அதாவது ஒரு சவாலுக்குள்ளாலேயே சத்தம் கேட்கிற மாதிரி ஒரு இயற்கையான ஒரு தோற்றத்தை நாங்களே தயாரிச்சு தான் இதை பாவிக்கிறோம். அதுவும் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இதனுடைய தொழில்நுட்பம் கூட தெரிஞ்சிட்டேன்னு சொன்னா எல்லாரும் தண்ணிக்குள்ள எல்லா பொருட்களையும் போட்டுருவாங்க. அதை கொஞ்சம் ஒழிக்க வேண்டிய ஒரு தேவை. எனக்கு கொஞ்சம் பௌதிகவியல் நான் படிச்சிருந்ததால சில விஷயங்களை இதுக்குள்ள உட்சேர்த்து வச்சிருக்கிறோம். அதுதான் இவ்வளவு அழகா இந்த சத்தம் பொதுவா உங்களுக்கு இனி கேட்க கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஏனென்றா ஒருத்தர் இந்த ஈக்குப்மெண்ட்டை வச்சு சத்தத்தை கேட்கறல. நீங்க போட்ல போனீங்கன்னா அப்படி சுத்தி கொண்டு காட்டுவாங்க, காதை கொடுத்து பார்த்து உங்களோட காது நல்ல கேட்கிற திறன் கூட இருந்தா உங்களுக்கு அந்த சத்தம் கேட்கும், இல்லாட்டி கேட்காது. நீங்க போயிட்டு போய் சக்தின்னு சொன்ன மாதிரி எந்த இடத்துல மீன் பாடிச்சு எந்த இடத்துல அவங்க இந்த சத்தத்தை ரெக்கார்ட் பண்ணாங்களோ அந்த இடத்துக்கான பயணம் தான் இது. கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் வந்து தண்ணிக்குள்ளே போட்டில் போகிறோம். போய் அந்த இடத்த நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ பகல் அப்படின்றபடியாக சத்தங்கள் அதிகமாக இருக்கும், வாகன சத்தங்கள். அதனால் வந்து மீன் பாடுற சத்தம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எந்த இடத்துல குறிப்பாக மீன் பாடுற சத்தம் கேட்குமோ அந்த இடத்துக்கான பயணம் தான் இது. இந்த பயணத்தில் நிறைய விஷயங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். தொடர்ந்து இந்த வீடியோ முழுவதுமாக பாருங்கள். இந்த இடம் இப்போ இப்படியே நேராக நாங்கள் கல்லடி பாலத்தை நோக்கி போய் கொண்டிருக்கோம். லைட் ஹவுஸ் வந்து இது ஒல்லாந்தர் காலத்தில் கட்டப்பட்டது. இந்த இடத்துக்குள்ள பார்த்தோம்னு சொன்னால் பறவைகளுடைய கூடுகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். நாம் பார்க்காத சில பறவைகளுடைய கூடுகளும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துக்குள்ள யாருமே நடந்து வர முடியாது. இந்த பறவைகளுக்கு வந்து பெரிய அளவான ஆபத்துகள் இல்லை அப்படின்றதால பறவைகள்லாம் இந்த இடத்துக்குள்ள கூடு கட்டியிருக்காங்க. என்ன மீன் வச்சிருக்கீங்க? எல்லா மீனுமா? ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து இந்த சின்ன கூடு மாதிரி இருக்குல்ல, அந்த ஒரு ரெஜுவ மாதிரிலாம் இருக்குது. இது வந்து நண்டு கூடுகள் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்குள்ளே நண்டுக்கு சாப்பாடை போட்டு இதில் வந்து கடலில் மிதக்க விட்டுருக்காங்க, தண்ணியில் மிதக்க விட்டுருக்காங்க. இதுக்குள்ளே வந்து நண்டுகள் வந்து வரும், சாப்பிட்றதுக்கு வரும்போது இந்த வலைகளில் சிக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு முறையை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஜியோகிராஃபி படி, அந்த வரைபடத்தின்படி நியூசிலாந்தில் சூரியன் உதிச்சதுக்கு பிறகு இந்த இடத்துல தான் இரண்டாவதாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படியான ஒரு முக்கியமான இடத்தால் இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கோம். வித்தியாசமாக இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்குது. நிறைய தென்னை மரங்களோட இந்த காற்று, தண்ணீருடைய காற்று செம்மையாக இருக்குது. அந்த சூரிய உதயத்தை பார்க்குறதுக்கு இந்த இருக்க ஹோட்டலுக்கு வந்து அதிகமான வெளிநாட்டவர்கள் வரதா சொல்லப்படுது. இந்த ஹோட்டலில் அந்த இடம் வந்து ஒதுக்கியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்க்கலாம். காலையிலே மட்டக்களப்பு பாவி கல்லடி பாலத்து கிட்ட வந்து நாங்கள் நெருங்கிட்டோம். இப்போ
நல்லாவே தெரியுது கல்லடி பாலம். இன்னொரு 150 மீட்டர் தூரத்தில் கல்லடி பாலம் இருக்கு. பழைய பாலம் புது பாலம் ரெண்டுமே பக்கத்தில் தான் இருக்கு. இந்த இடத்துல தான் மீன் வந்து பாடுகிறது, மீன் பாடும் சத்தம் வந்து அதிகமாக கேட்குற அப்படின்ற மாதிரி சொல்லப்படுற இடம். இவ்விடத்துல தான் மீன் பாடுறது கூட கேட்கும். நான் சொன்ன மாதிரி பாறைகளை அண்டிய பிரதேசமாக இருக்கிறதாலையும் 1800களில் இருந்து இங்கே பாறைகள் இருக்கிறதாலையும் இந்த பிரதேசத்துல தான் கூடின மட்டும் மீன் பாடுகின்ற சத்தம் இரவையில மிக அழகாக கேட்கும். நீங்க கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இரவையில ஒரு நிலா வெளிச்சத்துல வேற ஒரு விதமான என்ன பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே ஒரு தோணியிலேயோ ஒரு போட்லேயோ வந்து அதில் ஆறாமரா இருந்து அந்த அந்த இசையை ரசிக்கிற ஒரு பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காது. வாவி மகள் ஆடுகிறார். இப்போ இவ்விடத்துல இருந்தால் நமக்கு தெரியும் அந்த ஆட்டம் எப்படி இருக்கு, அந்த மீன் பாடுறது எப்படி இருக்கு. மட்டுநகர் அழகான மேடையம்மா, இங்கு 8 திசையும் கலையின் வாடையம்மா. அதை சாதாரணமாக பார்க்காம அந்த கலை வடிவத்தை இங்கே இருக்கிற கவிஞர்களும் மற்ற அறிஞர்களும் பார்த்துருக்குறாங்க. அது ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு இந்த பிரதேசத்தில். இந்த தண்ணீர் ஆட்டத்தோட மீன் சத்தத்தை கேட்டு புல்மூன் முழு நிலவு நேரத்தில் பார்க்குறது ஒரு அழகான ஒரு அனுபவம். இங்கே வந்தவங்களுக்கு அது தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பாலத்தினுடைய அந்த கீழ்ப்பகுதியை பாருங்க. அந்த பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட பாலம் இது. எவ்வளோ பலமான ஒரு அமைப்பாக இரும்பால செய்திருக்காங்கன்னு பாருங்க. நாங்கள் பார்க்குற இந்த பாலத்தினுடைய அடிப்பகுதியில் தான் பாரிய மலை கல்லுகள் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த மலை கல்லுகளுக்கு இடையில தான் இந்த பாடுகின்ற மீன் இருப்பதாக நம்பப்படுது. ஏன்னா இந்த இடத்துல தான் இந்த பாடுகின்ற மீன்களுடைய சத்தத்தை நிறைய பேர் கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 1960ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஒரு பாதிரியார் இந்த சத்தத்தை ஒலிப்பதிவு செய்து இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் ஒலிபரப்பியதாகவும் சொல்லப்படுது. இந்த இடம் தான் இந்த ஒலி கேட்கும் இடமாக நம்பப்படும் இடம். இந்த நேரத்தில் வந்து சத்தம் எதுவுமே கேட்கல. காரணம், வாகன சத்தங்கள் மிக அதிகம். அதோடு மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற சூழல் வந்து மிகவும் அதிகமான சத்தத்தை கொண்டதாக இப்போ இருக்குது. எந்த விதமான சத்தமும் இல்லாமல் அழகான ஒரு இரவு நேரத்தில், மிக அமைதியான நேரத்தில் இந்த இடத்துல இருந்து கேட்கும்போது மீன் பாடுகின்ற சத்தம் நிச்சயமாக கேட்கும் என நம்பப்படுது. தெரிகிற இந்த இடம் வந்து ஒரு மீன் வளர்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. அது உங்களுக்கே தெரியும், அந்த கொடுவா மீன் அப்படின்னு சொல்லுவாங்க தானே, அந்த கொடுவா மீனை வந்து வளர்க்குற ஒரு மீன்பிடி திட்டமாக இந்த திட்டம் இருக்கு. கிட்டத்தட்ட 6 மாத காலம் வந்து இந்த திட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது நீங்கள் கொடுவா மீனை குஞ்சுகளை வந்து இதில் விடும்பொழுது 6 மாதத்தில் வந்து நமக்கு தேவையான அளவில் வளர்ந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இப்போ வந்து நாங்கள் சந்திக்கிற இடம் முகத்துவாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் தான் இது. அதாவது ஆறும் கடலும் சந்திக்கிற ஒரு இடம். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நாங்கள் ஆறு, இது அந்த மண்ணை தாண்டி கடல். இப்போ 2 பேரும் சந்திக்கிற இடத்துல இருக்கோம். மட்டக்களப்பில் இது ஒரு முக்கியமான ஒரு இடம், எல்லாராலையும் பார்க்க முடியாத ஒரு இடம். அந்த பக்கம் கடல், இந்த பக்கம் ஆறு, இது ரெண்டுமே சேர்ந்துட்டு இந்த இடத்தோட முடியுது. அந்த இல்லை, இந்த இடத்துல இந்த இல்லை முடியுது. ஸ்கில்ஸ் ஃபார் இன்க்ளூசிவ் growth S4IG இவ்வாறான சுற்றுலா குழுக்களை அமைத்து சுற்றுலாத்துறையோடு இணைந்து செயல்முறை திட்டங்களை நடாத்தி வருகிறார்கள். இதுபோல நீங்களும் சுற்றுலாக்களை மேற்கொள்ள 07598098003 என்ற இலக்கத்திற்கு அழைக்கலாம். ஒரு வித்தியாசமான ஒரு பயணம். இதுவரையில் நாங்கள் வந்து போகாத, மட்டக்களப்பில் நாங்கள் இதுவரையில் போகாத ஒரு பயணத்துக்கு தான் நாங்கள் போயிட்டு வந்திருக்கோம். நிறைய விஷயங்கள் பார்க்க நாங்கள் வந்து மீன் பாடும் அந்த இடத்தை தான் நோக்கி போனோம். ஆனால் அதுக்கிடையில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எவ்வளோ பார்க்கக்கூடிய இடம் இருக்குது. இந்த 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 கடல் பயணம், இந்த ஒரு வித்தியாசமான பயணம். கடல் பயணம் அப்படின்னும் போது கடலுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஆறோட சேர்ந்த இந்த பயணம், இந்த வாவியோட சேர்ந்த பயணம் வித்தியாசமான பயணம். இங்கே வந்து போட் பயணம் இருக்கு. நிறைய இடங்களை போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஒவ்வொரு பயமா இருந்துச்சு, ஆனா இப்போ எனக்கு திருப்பி இன்னொரு ரவுண்ட் போனா என்ன அப்படின்ற மாதிரி இருக்கு. நல்ல ஒரு பயணம். கண்டிப்பா நீங்க வாங்க. இதனுடைய விவரங்கள் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரம். எவ்வளவு தூரம் போறதுக்கு என்ன மாதிரி எல்லாமே இருக்கு. நீங்க வந்து ஒரு நாளை வந்து அழகான முறையில கழிக்கணும், அழகான முறையில வந்து அந்த நாளை வந்து செலவழிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த இடத்துக்கு வாங்க. மட்டக்களப்பு முகத்துவாரம் இந்த இடத்தினுடைய அத்தனை விவரங்களும் உங்களுக்காக நாங்கள் இந்த வீடியோவில் தந்திருக்கோம். எனவே நல்ல ஒரு வீடியோ, நிறைய பேரை வந்து பார்க்க வைத்திருக்கும் நான் நம்புறேன். நிறைய பேருக்கு பார்க்காதவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த கட்டாயமாங்க அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய விஷயங்களோட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம்.